மிக்க மகிழ்ச்சி சமன். இந்த கருப்பு திருடனை பிடித்து நீ எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறாய். இதற்காக உனக்கு நிச்சயம் பரிசு கிடைக்கும். ராஜா வாழ்க! இந்த பொண்ணுங்களை மட்டும் நம்ப கூடாது, அவங்க மேல பரிதாபப்படக்கூடாதுன்னு சித்தப்பா சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. இப்போ இந்த பொண்ணால ஏன் உயிரே போக போகுது. என்ன இது, இந்த வைக்கோல் வேற எரியவே மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? இந்த வைக்கோலும் பொண்ணுங்களை மாதிரி தான். இதை எரிய வைக்க பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு வயிற்றுச்சல உருவாக்க இன்னொரு பொண்ணை புகழ்ந்தா போதும். நீ எல்லாம் ஒரு வைக்கோலா? அந்த பக்கம் பச்சை பசேல்னு புல்லுலாம் வளர்ந்துருக்கும். அட, அருமையான புல்லு. அந்த புல்லோட அழகுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடடடடா, அந்த புல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் புகழ்ந்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. அவ்வளவு நல்லா இருக்கும். அடடடடா அடடடடா, அந்த புல்லோட அழகு. என்னோட யோசனை வேலை செஞ்சிருச்சு. மாய விளக்கு. இவனுக்கு எவ்வளவு தைரியம்! கருப்பு மலையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் அவனா. இதுக்கப்புறம் உன்னால எப்படி தப்பிக்க முடியும்? இருவரும் வாயை மூடுங்கள். முதலில் மாய விளக்கு என்னுடைய கைக்கு வரட்டும். பிறகு அந்த கருப்பு திருடனை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். சரியா? மாய விளக்கு. அவங்க 3 பேரையும் தடுக்கணும்னா இந்த நெருப்பை இன்னும் அதிகமாக்கணும். ஹித்தர்ல சுலபமா நெருப்பு பிடிச்சிரும். அதனாலதான் ஹித்தர் கடை வச்சிருக்கிற ரகுமான் சித்தப்பா மெழுகுவத்தி ஏத்த கூடாதுன்றதுக்காக கடையை சீக்கிரமா மூடிடுறாரு. இதை எப்படியாவது நெருப்புல பூத்தி ஆகணும். எனக்கு உபயோகப்படுற மாதிரி எதையாவது வச்சிருக்கேன். சரியா நெருப்புல போய் விழுந்துரு. வேகமா பரவு, அப்பதான் அவங்க வரமாட்டாங்க. எங்க பணத்தை நாங்க வாங்காம போக மாட்டோம். வட்டி இல்லன்னா அசலையாவது கூட, இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களையாவது கூட. உங்க பணத்தை வாங்காம நாங்க போக மாட்டோம். வட்டி இல்லன்னா அசலையாவது கூட, இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கிற பொருளையாவது கூட. என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட சொல்றேன் அக்கு. என்ன அக்குவா? இதுவரைக்கும் என்ன முசுன்னு கூப்பிட்டதே இல்லையே. நாசு, நீயா? உங்களுக்கு என் மனைவி முன்னாடியே தெரியுமா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? வைத்தியர் சித்தப்பா, நீங்களும் பணம் வாங்க வந்தீங்களா? என்னடா உளறிக்கிட்டு இருக்க? இவன் ஒண்ணும் வைத்தியம் கிடையாது. இல்ல அபு, நீங்க வியாபார விஷயமா வெளியூர் எல்லாம் போவீங்கல்ல, அப்ப வைத்தியர் சித்தப்பா அம்மாக்கு தலைவலி மருந்து கொடுக்க வருவாரு. இவர் ரொம்ப நல்லவர் இல்ல? அபு, அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு தலைவலி இருக்கா? டேய் நிறுத்துடா, போதும். தேவையில்லாம பேசிட்டு இருக்க. போடா வெளியே போ. அது ஒண்ணும் இல்ல அக்கு, ஏன் கூட வாங்க. தள்ளிய தங்க காசு மேல சத்தியமா சொல்ற அக்கு, இது ஒரு ஏமாத்துற குடும்பம். அவங்க எங்களோட சொந்தக்காரங்க தான். ஆனா இந்த ஏழைங்களோட பணத்தை ஏமாத்திட்டாங்களே, அதனால நீங்க அவங்கள கைது பண்ணித்தான் ஆகணும். கண்டிப்பா நாசு. அலாவுதீன், நீ எங்க இருக்க?
இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீ எப்ப வருவ? எரியுது எரியுது. அப்படிதான், நெருப்பு நல்லா பிடிச்சிருச்சு. நெருப்பு எரியுதே. நெருப்பு நெருப்பு இங்க பாரு, நெருப்பு பிடிச்சிருச்சு பாரு. நெருப்பு பிடிச்சிருச்சு. ஆனா இந்த நெருப்புல நானும் மாட்டிக்குவேனே. இந்த பொண்ணு எந்திரி. நெருப்பு பிடிச்சிருக்க, கண்ணை திறந்து பாரு. எழுதுரு, இங்க பாரு, எழுதுரு. நாம தப்பிச்சு போகணும். இந்த கூண்ல இருந்து எப்படி வெளியே போறது? விரைவில் நெருப்பை அணையுங்கள். என் மாய விளக்கிற்கு மட்டும் ஏதேனும் நேர்ந்தது, அதன் பிறகு இந்த நெருப்பில் உங்களை நான் எரித்து விடுவேன். இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறது? இதான் சரியா இருக்கும். பூதம் எங்களை இப்ப அந்த பூதத்தால தான் காப்பாற்ற முடியும். ஆனா அந்த விளக்கை எப்படி எடுக்கிறது? ருக்ஸார், கதவை திறந்துரு. ருக்ஸார், சொல்றேன்ல, கதவை தர. நீ கதவை திறக்காததால தப்பு செஞ்சவங்கிற உறுதி ஆயிடுச்சு. ருக்ஸார், சீக்கிரமா கதவை தர, இல்லன்னா உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன். யாரு? காவலாளி அக்பர் உன்னை கைது பண்ண வந்திருக்காரு. உன்னோட மகன் அலாவுதீன் உன்னை தனியா விட்டுட்டு ஓடியே போயிட்டான். உன்னோட புருஷ மாதிரி அவனும் ஒரு கோழையா இருக்கிறான். இல்ல, வெளியே வா. வெளியே வாங்கல. என்னால வர முடியாது. மரியாதையா வெளியே வந்து பேசு. மரியாதையா வெளியே வா. உன்னை சும்மா விட மாட்டோம். வா, வா. வா வெளியே. இப்ப என்ன பண்றது? மரியாதையா வெளியே வா. வெளியே வா. வெளியே வா. எங்க காசை கொடு, திருப்பி கொடு. வெளியே வா ருக்ஸார். கதவை திற. வெளியே வா. வந்துரு. அந்த கடவுளுடைய விருப்பம் இதுதான்னா எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். அந்த கதவை உடைங்க. நீங்க கொடுத்த மரியாதையை ஏத்துக்கிட்ட மாதிரி இந்த அவமானத்தையும் ஏத்துக்கிறேன். அலாவுதீன், ருக்ஸார் பேகம். ஆமா, நீங்க யாரு? இதை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிற வரைக்கும் எந்த நெருப்பாலையும் என்ன அழிக்க முடியாது. இந்த நெருப்பு அணைந்ததும் அந்த விளக்கு எனக்கு சொந்தமாகிவிடும்.
அம்மா சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியா தூக்கம் வந்துச்சு அரசே. அரசே, நான் ஒரு கனவு கண்டு தெரியுமா? அந்த கனவுல எங்க வீட்டுல நெருப்பு எறிகிற மாதிரியே இருந்துச்சு. அது உண்மையான கனவு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விளக்கு சூடாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என் கனவுல 4 பக்கமும் நான் நெருப்பு பார்த்தேன். அப்ப என் விளக்குல ஒரு குச்சி வந்து விழுந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த குச்சி என் மூக்குல நுழைஞ்சிருச்சு. அதுவும் உண்மையா நடந்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த குச்சி என் மூக்குல கிச்ச கிச்ச மூட்டின மாதிரியே இருந்துச்சு. ஆனா இந்த கனவு உண்மையாயிருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அரசே. ஏன் அரசே, நீங்களே சொல்லுங்க, கனவுல நடக்கிறது நிஜமாவே நடக்குமா என்ன? நெருப்பு நெருப்பு, அச்சோ நெருப்பு நெருப்பு, தீ பிடிச்சு எரியுதே. நான் பார்த்த கனவு உண்மையாயிடுச்சு அரசே. இப்ப நான் என்ன பண்றது? அட, இந்த பொண்ணு யாரு? நீ யாரா இருந்தா என்ன? இவர் கூட நான் உன்னையும் தானே காப்பாத்தி ஆகணும். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? விரைவில் இந்த நெருப்பை அணையுங்கள். என் மாய விளக்கிற்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது. இன்னும் தண்ணீர் கொண்டு வாருங்கள். இந்த நெருப்பை அணையுங்கள். இப்ப நான் என்ன பண்றது? அரசே, அரசே, எனக்கு கட்டளை இடுங்க. என்ன பாருங்க அரசே, என்னால உங்க 2 பேரையும் காப்பாத்த முடியும். அலாதீன் அரசே, எழுந்திருங்க. எழுந்து என்கிட்ட பேசுங்க. அரசே, அலாதீன் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? என்கிட்ட பேசுங்க அரசே, நான் காப்பாத்துறேன். என்கிட்ட சொல்லுங்க அரசே. நீங்க சொல்லாத வரைக்கும் என்னால யாரையும் காப்பாத்த முடியாது அரசே. அரசே, என்னால கட்டளையை மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். எனக்கு கட்டளை இடுங்க அரசே. சொல்லுங்க அரசே, சொல்லுங்க. அரசே, சொல்லுங்க. எங்க 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்து போதும். அரசே, இந்த பூதம் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பான். உங்க கட்டளையை நான் நிறைவேற்றுறேன். நான் இப்பவே உங்க 2 பேரையும் காப்பாத்துறேன். வந்துடு. கடவுளே, இந்த முறை என்னோட மந்திரம் சரியா வேலை செய்யணும். இது நான் பழைய நகரத்திலேருந்து வந்திருக்கேன். நான் தரகர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஊருக்கு வெளியே இருக்கிற உங்க பழைய வீட்டுக்கு வாடகைக்கு ஒருத்தர் கூடி வந்திருக்காரு. அவர் கொடுத்த பணம் தான் இது. என்ன? ஆனா அந்த வீடு பாதி எரிஞ்சிருக்கே. எனக்கும் தெரியும், என்னாலேயும் நம்ப முடியல. ஆனா அந்த நல்ல மனிதர் உங்க வீடு தான் எனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. மாசம் மாசம் வாடகை கொடுக்க நானே உங்களை தேடி வருவேன். நான் கிளம்புறேன். வாங்க. நன்றி கடவுளே, உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷன் மூலமா இந்த வீட்டுடைய மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்த பழைய வீட்டுல நானும் ருக்ஸாரும் சேர்ந்து வாழ்ந்த நினைவுகள் நிறையவே இருக்கு. இந்த வீட்டுக்காக நான் கொடுத்த வாடகை பணம் இந்நேரம் இந்த வீட்டோட புது சொந்தக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கும். பாத்து பாத்து எந்திரீங்க. காவலாளி அக்பர், இவங்க தான் ருக்ஸார். இப்பயே இவங்களை கைது பண்ணுங்க. நீ இவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம ஏமாத்தி இருக்க. அதனால நான் உன்னை கைது பண்றேன். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுத்துடலாமா? பணமா? இதுல முழு காசும் இல்ல. ஆனா முதல் மாச தவணையா இது வச்சுக்கோங்க. மீதி காசையும் கூடி சீக்கிரத்துல கொடுத்துடுறேன். இப்போ நீங்க என்ன கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
அக்கு திரும்ப ஹக்குன்னு கூப்பிடாத. இன்னொரு தடவை என்னோட நேரத்தை வீணாக்குறேன்னா அப்புறம் நான் உன்னை கைது பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாரும் போங்க. ஆனது ஆச்சு, போனது போச்சு. என்னோட மாய சக்தியே இப்ப வெளியில வந்துடு. கஷ்டமான நேரமே மாறிடு. பெருசா இருக்கிற இந்த கூடை நீ பறந்துரு. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட மந்திரம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுது. இந்த கூடு என்ன திரும்பவும் கீழே விழுந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? நான் திரும்பவும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கிறேன். மாமா மாமா இந்த நெருப்பு அணைக்க முடியல. மாமா இந்த நெருப்பு அணைக்க முடியல. நீங்கள் இருவரும் எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய மாட்டீர்களா? மாமா முயற்சி பண்ணி பண்றோம் மாமா. ஏய் வா வா, சீக்கிரமா போய் நெருப்பு அணைக்கலாம். 1 2 3 4 உனக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? காசை கொடுத்துட்டு போங்க. இந்த வெச்சுக்க. என்ன புத்திசாலின்னு நினைப்பா? 7 காசு கிடைச்சிருக்கு. ஆனா என்கிட்ட 4 தான் கொடுத்திருக்கீங்க. மீதி பணத்தையும் எடுங்க. இல்லன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு தீஞ்சு போய் தான் இருக்கும். இந்த புடி. யாரு இது? இப்ப தண்ணி கொடுத்தது யாரு? என்னோட தங்கண்டா நீ. வெச்சுக்க. என்ன நடக்குதுன்னே புரியலையே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையில 10 வெள்ளி காசு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் ருப்சார் கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த பணமும் இல்லையே. ஆனா இப்போ இவ்ளோ காசு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு? அவ கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறா. ஆனா என்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது. ஆனது ஆச்சு, போனது போச்சு. என்னுடைய மாய சக்தியே இப்ப நீ வெளியில வந்துடு. கஷ்டமான நேரமே மாறிடு. பெருசா இருக்கிற இந்த கூடை நீ பறந்துரு. இந்த கூடு எதுக்காக பறக்கல? அரசே அரசே அரசே, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த முறை என்னோட மந்திரம் சரியாதான் வேலை செய்யுது. ஆனா என்னோட மந்திரத்துல பெரிய சக்தி இல்ல. என்னால இந்த பெரிய கூட பறக்க வைக்க முடியல. நான் வேற என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அம்மா, என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, இன்னைக்கு மறுபடியும் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க கடவுளே. சரியான நேரத்தில் அந்த நல்ல மனுஷனை மட்டும் நீங்க அனுப்பாம இருந்திருந்தா இதுக்கப்புறம் என்னுடைய அலாவுதீன் நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதும். அரசே, நான் உங்களை எப்படியாவது அம்மா கிட்ட கூட்டிட்டு போவேன். இது என்னோட பொறுப்பு. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.